இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குண்டால் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு சுடு தண்ணியை வடித்து எடுத்துடலாம். வடைச்சட்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஒரு டைம் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ட்ரையாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நம்ம வணக்கி வச்சதில் கரம் மசால், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வணக்கிட்டே இருங்க. மசால் தனியாக எடுத்து வச்சுட்டு 2 முட்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொத்தி விடுங்க. நம்ம எடுத்து வச்ச பாஸ்தா மசால் 2யும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு பாஸ்தா ரெடி.